ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ பார்த்தேன். இட்லி தோசைக்கெல்லாம் சைடிஷாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் வரமல்லி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு தக்காளி நிறையா சேர்த்துக்கணும். பீக்கங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கத்திரிக்காய். ஸோ இதில் தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், இது எல்லாமே சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறிகள் தான். ஸோ ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதை வேறு ஒரு பாத்திரத்தை போட்டு நல்லா பருப்பாமத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட பருப்பாமத்து இல்லை, ஸோ அதனால் நம்ம உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணுற அந்த மேஷரில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டேன். ரொம்ப மையாக இருக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும். அந்த காய்கறிகள் 1-2 இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி நல்லா மசிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை தூவிட்டு இதுக்கு தேவையான தாளிப்பை சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். நான் யூஸ்வலாக தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தான் செய்வேன் இட்லி தோசைக்கெல்லாம். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணேன். ரொம்பவுமே நல்லா வந்துருந்துச்சு. கண்டிப்பாக இனி அடுத்தடுத்து இது செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சூடான இட்லிக்கு இந்த சைடிஷ் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.